செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பில் முதலமைச்சரின் உத்தரவுக்காக காத்திருக்கவில்லை என்றும் ஒரே நேரத்தில் கூடுதல் நீர் திறக்கப்படவில்லை எனவும் சட்டசபையில் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து காலதாமதமாக நீர் திறக்கப்பட்டதே சென்னையில் வெள்ள பாதிப்பிற்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதுகுறித்து நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் ஏரி திறப்பு தொடர்பாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று பதிலளித்தார். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து அதிகபட்சமாக வினாடிக்கு 33,060 கன அடி நீர் மட்டுமே வெளியேற்ற முடியும் என அவர் தெரிவித்தார். எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மழை பெய்த காரணத்தினால் செம்பரம்பாக்கம் ஏரியில் படிப்படியாக 29,000 கன அடி நீர் மட்டுமே திறந்துவிடப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்க முதல்வரின் உத்தரவு தேவையில்லை என குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம், பிற ஏரி அணைகள் போன்று செம்பரம்பாக்கம் நீர்ப்பாசன தேவைக்கான ஏரி அல்ல எனவும் தெரிவித்தார். கடந்த நவம்பர் 1 தேதியன்று 5.8 அடியாக இருந்த நீர்மட்டம் பருவமழையினால் முழு கொள்ளளவை எட்டியதாக குறிப்பிட்ட அவர், வெள்ள நீர் ஒழுங்குமுறை ஆணைய விதியின்படி 2 அடி குறைவாகவே செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் தேக்கி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தேர்தலை மனதில் வைத்து திமுகவினர் தவறான பரப்புரையில் ஈடுபடுவதாகவும் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார்.